சீதாராம் வாழ்க வள்ளுவம். அயோத்தியா காண்டமும் குறட்பாக்களும். அயோத்தியா காண்டத்தில் தசரதர் கைகேயி கேட்ட வரங்கள் வழங்கி ராமர் வனவாசம் சென்றது அனைவருக்கும் தெரிந்ததே. பரதன் கேகய தேசத்தில் இருந்து திரும்பி வந்து இதை கேள்விப்பட்டவுடன் அயோத்தி மக்கள் குலகுரு மற்றும் தாயார்களுடன் சித்திரகூடத்தில் ராமரை தரிசிக்க வருகிறார். போகும் வழியில் அங்கு வாசம் செய்யும் பரத்வாஜ மகரிஷி பரதனுடன் வந்தவர்கள் களைப்பை போக்க தன் தவ வலிமையால் அவர்களுக்கு விருந்தளித்து மகிழ்கிறார். இது அயோத்தியா காண்டம் 91ஆம் சர்க்கத்தில் நாம் அனுபவித்து மகிழும் கட்டம். வள்ளுவன் கூறும் விருந்தோம்பல் இதனையே வலியுறுத்துகிறது. பரதன் ராமரை சந்தித்து அளவலாகும் சர்க்கம் புகழ்பெற்ற கச்சித் எனும் 100வது சர்க்கம். இதில் ராமர் பரதனிடம் எவ்வாறு ஆட்சி புரிகிறாய் என வினவும் பொழுது அரசனுக்குரிய ராஜ நீதிகளை ஸ்லோகங்கள் 3 முதல் 76 வரை ஏம்புகிறார். இவற்றை குறட்பாக்களிலும் நாம் ஏராளமாக காண கிடைக்கிறது. திருக்குறளில் சொல்லப்பட்ட அரசியல் அறநெறிகள் அக்கால தேவை கருதி சொல்லப்பட்டாலும் எக்காலத்துக்கும் எந்நாட்டு அரசியல் அணுகுமுறைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கி அரசு செயல்பட வேண்டிய முறைகளின் நுட்பங்களை எடுத்து ஏம்புகிறது. படை, குடி, கூழ், நட்பு, அமைச்சு, அரண் ஆகிய உறுப்புக்களை உடையதாக திருக்குறள் அரசியலை விவரிக்கிறது. அரசியல் அதிகாரங்களில் அரசனின் இயல்புகள், மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகள், அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள், நாட்டின் சிறப்பு, நாட்டில் வாழும் மக்களின் சிறப்பு போன்ற செய்திகளை இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றங்கடிதல், பெரியாரை துணை கோடல், சிற்றினம் சேராமை, தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடன் அறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், சுற்றம் தழால், பொச்சாவாமை, செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, கண்ணோட்டம், ஒற்றாடல், ஊக்கம் உடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 25 அதிகாரங்களில் திருக்குறள் உரைக்கிறது. அவற்றில் சில அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு சில குறட்பாக்கள் மற்றும் அவற்றின் பொருள் இனி பார்க்கலாம். முதலில் சுற்றம் தழால், அதாவது சுற்றம் நன்கு அமைதல் என்ற 53ஆம் அதிகாரத்தில் 8ஆம் குறட்பா. பொது நோக்கான் வேந்தன் வரிசையார் நோக்கின் வாழ்வார் பலர். இதன் பொருள், அரசன் எல்லோரையும் பொது வகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவார். அடுத்து வெறுவந்த செய்யாமை. இது அதிகாரம் 57. இதில் முதல் குறட்பா குற்றம் திரும்பவும் செய்யாது தண்டித்தல் என்பது இதன் பொருள். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து என்பது குறள். இதன் பொருள், செய்த குற்றத்தை தக்கவாறு ஆராய்ந்து மீண்டும் அக்குற்றம் செய்யாதபடி குற்றத்துக்கு பொருந்துமாறு தண்டிப்பவனே அரசனாவான். அடுத்து இடுக்கண் அழியாமை. இது அதிகாரம் 63. இதில் 10வது குறட்பா. இதன் பொருள், துன்பம் வரும்போது தளராமை என்பது. இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. இதன் பொருள், ஒருவன் செயல் செய்யும் பொழுது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும். அடுத்து மடியின்மை, அதாவது சோம்பல் இல்லாமை. இது அதிகாரம் 61. இதில் 6வது குறட்பா. படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அரிது. இதன் பொருள், நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும்
சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது. அடுத்து பொச்சாவாமை, அதாவது மறதி இல்லாமல் இருப்பது. இதில் 7வது குறள், இது 54வது அதிகாரம். அரிய என்று ஆகாத இல்லை, பொச்சாவா கருவியால் போற்றிச் செயின். இதன் பொருள், மறவாமை என்னும் கருவி கொண்டு கடமைகளை போற்றிச் செய்தால் செய்வதற்கு அரியவை என்று ஒருவனால் முடியாத செயல்கள் இல்லை. இவை அரசியல் என்ற பிரிவில் உள்ள சில அதிகாரங்களின் குறட்பாக்கள். இனி அயோத்தியா காண்டம் சர்க்கம் 117 எடுத்துக்கொள்வோம். அத்ரி மகரிஷி, அனுசுயா தம்பதியர், ராமர், சீதை, லக்ஷ்மணர் இவர்களை சந்திக்கும் கட்டம். அத்ரி மகரிஷி தன் பத்னியின் தவ வலிமையால் மழையின்றி இருந்த பிரதேசத்தில் மழை பொழிய வைத்ததை விவரிப்பார். வாழ்க்கை துணை நலம் என்ற குறள் அதிகாரமும் இதை உறுதி செய்கிறது. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. இது அதிகாரம் 6, குறள் 5. இதன் பொருள், தெய்வம் தொழாதவளாய் தன் கொழுநனையே தொழுது துயில் எழுகின்ற கற்புடையவள் பெய் என்றால் மழையும் பெய்யுமாம். சீதாதேவியை ஸ்லாகித்து அனுசுயா தேவி பேசுவது இந்த குறட்பாவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதாவது, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்று சொற்காத்து சோர்விலாள் பெண். இது அதிகாரம் 6, குறளும் 6. இதன் பொருள், தன் கற்பு வழுவாமல் காத்து தன் கணவனையும் பேணி தகுதி அமைந்த புகழையும் காத்து சோர்வு அடையாதவளே பெண். இந்த அயோத்தியா காண்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. இதை குறட்பாவுடன் இணைத்து இந்த தொகுப்பை நிறைவு செய்யலாம். சர்க்கம் 40, இதில் ஸ்லோகம் 47. ராமர் முதலானோர் ரதத்தில் ஏறி அமர்ந்ததும் சுமந்திரர் ரதத்தை ஓட்டத் தொடங்குகிறார். தசரதர், கௌசல்யா அரண்மனையிலிருந்து ஓடி வருகிறார்கள். ரதத்தை மெதுவாக ஓட்டு என்று தசரதர் சொல்ல, அவர்கள் துக்கத்தை காண சகிக்காத ராமர் சுமந்திரரை வேகமாக ஓட்டச் சொல்கிறார். அவரும் விரைவாக ஓட்டுகிறார். பின்னர் தசரதர் கேட்டால் காதில் விழவில்லை என்று பொய் சொல்லச் சொல்கிறார் ராமர். இது குறளின் வாய்மை அதிகாரம் குறளுடன் இணைக்கலாம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இது அதிகாரம் 30, குறள் 2. இதன் பொருள், குற்றமே இல்லாத நன்மையை தருவது என்றால் பொய்யான சொற்களும் கூட வாய்மையின் இடத்தில் வைத்து சிறப்பாக கருத தகுந்தவை ஆகும். மேற்கூறியது அயோத்தியா காண்டம் குறட்பாக்கள் இவை இரண்டும் எவ்வாறு இணைகின்றன என்பதன் தொகுப்பாகும். சீதாராம் வாழ்க வள்ளுவம்.